லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான நிசங்க சேனாதிபதி. லண்டனில் நெருக்கமான நாமல் சரித் அபேசிங்கவின் நட்பு அம்பலமாகியுள்ள பல ரகசிய தகவல்கள். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம், அரசாங்கத்திடம் இம்ரான் எம்பி கோரிக்கை. 90,000 கடந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை, 65 டெங்கு மரணங்கள் பதிவு. அனுரவின் அதிரடியால் சிக்கப்போகும் பலர், உண்மையை அம்பலப்படுத்தினால் தப்பிக்க வழிமுறை. இலங்கை சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து வெடித்த கலவரம், எடுக்கப்பட்டுள்ள அவசர நடவடிக்கை. கைவிலங்கு இல்லாமல் நீதிமன்றம் அழைத்துச் செல்லப்பட்ட இசாரா சவந்தி. அரசாங்கம் காவல்துறையை அரசியல் தேவைக்காக பயன்படுத்துகிறது, நாமல் ராஜபக்ச. சிறப்பாக இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் வருடாந்திர மகோற்சவ தேர் திருவிழா. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். இன ரீதியான பதற்றங்களை மீண்டும் உருவாக்க அனுமதிக்கக்கூடாது, முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் நிசாம் காரிய பிரேம்பி வலியுறுத்தல். அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றிய நிசங்க சேனாதிபதி இன்று காலை லஞ்ச ஆணைக்குழுவில் முன்னிலையானார். கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பாக லஞ்ச ஆணையம் நடத்தி வரும் விசாரணை குறித்த அறிக்கையை வழங்குவதற்காக அவர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பரிவர்த்தனை தொடர்பான விசாரணையின் போது பெறப்பட்ட வாக்குமூலங்கள் மற்றும் பிற தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தீர்மானிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் கரக்கட்டா என்பவரின் மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சிறையிலிருந்து பிணையில் வந்துள்ள சரித் அபேசிங்க முதன்முறையாக வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தனக்கும் ராஜபக்ச குடும்பத்திற்கும், குறிப்பாக நாமல் ராஜபக்சவுடன் இருந்த நெருங்கிய தொடர்பு மற்றும் அவரிடம் இணைந்து பணியாற்றியமை தொடர்பில் முதலாக பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார். 2005 தான் எனக்கு அரசியலில் முதல் நண்பர்கள் கிடைக்கிறார்கள். லண்டனில் நாமல் ராஜபக்ச. அவர் 2005 இலங்கையிலிருந்து லண்டனுக்கு வருகிறார். அதற்கு பிறகு 2006 முதல் 2008 வரையான காலப்பகுதியை நான் அவர்களோடு தான் கழித்தேன். அதன் பின்னர் 2009 ஆண்டு வரும்போது நான் திரைப்படம் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தேன். அந்த திரைப்படத்தின் பிரீமியர் காட்சி புகைப்படங்கள் வலையொலிதளத்தில் இருக்கின்றன. அந்த பிரீமியர் காட்சியில் நாமல் உட்பட அன்றைய அரசியல்வாதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் நான் இலங்கையின் கலாசார குழுவில் இருந்தேன். மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன என்னுடன் லண்டன் வந்தார். அந்த சமயத்தில் ரன்மிதன திரைப்பட கிராமம் தொடங்கப்பட்டிருந்தது. அதன் முதல் தலைவராக நான் இருந்தேன். ஆனால் 2-3 மாதங்களில் அவர்கள் என்னை அதிலிருந்து நீக்கினார்கள். இளம் வயதான எனக்கு குறித்த பதவி பொருத்தமில்லை என்ற வாதம் வலுப்பட்டது. அப்போது மஹிந்த ராஜபக்ச என்னை அழைத்து, சரித், நீங்கள் குடும்பத்திற்கு தெரிந்த ஒருவர். நீங்கள் என்னோடு கோபித்துக் கொண்டால் என்னால் அரசியல் செய்ய முடியும். ஆனால் எனது பங்குதாரர்கள் கோபித்துக் கொண்டால் என்னால் இந்த நேரத்தில் அரசியல் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். நான் சரி என்று சொன்னேன். நாமல் ராஜபக்ச இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எனக்கும் நாமலுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒரு நட்பு ரீதியான தொடர்பு மட்டுமே இருந்தது. எனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால் அன்றே அவர்களிடம் சொல்லி இருக்கலாம். மச்சான், எனக்கும் அரசியல் செய்ய வேண்டும் என்று. 2010 நாமல் முதலில் தேர்தலில் போட்டியிடும் போது முழுநேர பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். பிரச்சாரத்தை முடித்துவிட்டே சென்றேன். நான் சமீபத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று சொன்னவுடனே நாமலிடமிருந்து வந்த முதல் அழைப்பு, அடை, தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று இவ்வளவு நாளாக என்னிடம் சொல்லவே இல்லையே என்பதுதான். நான் சொன்னேன், உண்மையிலேயே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் அப்போது இருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்கள் ஆடை தடை குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் சில அரசு உத்தியோகர்களால் தேவையற்ற தலையீடுகளுக்குள்ளாகின்றது. இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. ஒவ்வொரு சமூகத்தவரதும் சமய கலாச்சார உரிமைகள் அரசியலமைப்பின்
ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பை பேணி நடக்க வேண்டியது ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தரதும் பொறுப்பாகும். இதனை மீறும் அரசு உத்தியோகத்தருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நடைமுறைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். சில அரசு உத்தியோகத்தர்களின் இதுபோன்ற செயற்பாடுகள் சமூகங்களிடையே மீண்டும் முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும். இது அரசாங்கத்தின் வளமான நாடு கொள்கையை கேள்விக்குறியாக்கும். எனவே முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் அடிக்கடி தேவையற்ற தலையீடு செய்யப்படுவதால் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,306 உயர்ந்துள்ளது. தற்போது வரை நாடு முழுவதும் 65 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் நோயாளிகளின் இறப்பு வீதம் 0.07% பதிவாகியுள்ளது. ஆண்டி நதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கை 29,973 ஆகும். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 10 நாட்களில் மட்டும் 4,959 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மொத்த நோயாளர்களில் 52.96%, அதாவது 47,824 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். தென் மாகாணத்தில் 13,361 நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் 8,027 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். அத்துடன் மாவட்ட ரீதியில் அதிகளவான பாதிப்பு கம்பகா மாவட்டத்திற்கு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 19,204 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 17,955 நோயாளர்களும், கண்டியில் 6,413 நோயாளர்களும், மாத்திரையில் 5,971 நோயாளர்களும், களுத்துறையில் 5,871 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நகத்திற்கு புதிய அதிகாரம் வழங்கும் சட்ட திருத்தம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஒருவர் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தமக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தினால் அவருக்கு எதிராக வழக்கு தொடராதிருப்பதற்கு அல்லது வழக்குகளை மீளப்பெறுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இந்த திருத்தமானது 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தை திருத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கமைய வெளியிடப்பட்டுள்ள சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. திருத்தங்களுக்கு அமைய இதுவரை மேல் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக மட்டுமே காணப்பட்ட அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டு நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளையும் மீளப்பெறுவதற்கு பணிப்பாளர் நாயகத்திற்கு அதிகாரம் கிடைக்கும். திருத்தங்களுக்கு அமைய இதுவரை மேல் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக மட்டுமே காணப்பட்ட அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டு நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளையும் மீளப்பெறுவதற்கு பணிப்பாளர் நாயகத்திற்கு அதிகாரம் கிடைக்கும். மேலும் ஊழல் மூலம் பெறப்பட்ட பதவிகள், சலுகைகள், நன்மைகள் அல்லது பிற லாபங்கள் என்பனவற்றை குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படும் நாளிலிருந்தே சட்டவிரோதமானவையாக கருதுவதற்கும் இத்திருத்தங்கள் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மாகாண அரசு சேவையின் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் நிரந்தர அல்லது தற்காலிக அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவில் இணைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இத்திருத்தங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கை சிறைச்சாலைகளில் கைதிகளின் மோசமான நடத்தையை குறைப்பதற்காக மனநல மருத்துவர்களின் சேவைகளை அடிக்கடி பெறுவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறை உட்பட 5 சிறைகளில் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரங்கள் காரணமாக 255 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கமைய சட்டத்துறையில் தாமதங்களை தவிர்ப்பதற்காக 2007ஆம் ஆண்டின் புனர்வாழ்வு சட்ட திருத்த மசோதா எண் 54 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் செயல்முறையை விரைவுபடுத்துமாறும் ஓய்வு பெற்ற அனுபவம் மிக்க அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்திய செயல்முறையை விரைவுபடுத்துமாறும் நீதித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு, மகர, மெகசின், குருவிட்ட மற்றும் பல்லன்சேன சிறைகளில் வெடித்த கலவரத்தில் 10 சிறை அதிகாரிகளும் 25 கைதிகளும் உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய மேலும் 100க்கும் மேற்பட்ட கைதிகளும் சிறை அதிகாரிகளும் காயமடைந்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த இசாரா சபந்தி தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பொதுவாக அரசியல்வாதிகள் அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் போது கைவிலங்கு இடப்படுவது வழக்கம். ஆனால் இசாரா சபந்தி கைவிலங்கு இன்றி ஆடம்பரமான தோற்றத்துடன் அழைத்துச் செல்லப்பட்டது சமூக வலைதளங்களில் பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இசாரா சபந்தி சிஐடி காவலில் இருந்தபோது அவருக்கு கேக் வெட்டியது மற்றும் பிஸ்கட் வழங்கியது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பே சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தன. அந்த சம்பவங்களின் போது சில அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. இவருக்கு மட்டும் ஏன் இத்தகைய சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன? இவருக்கு பின்னால் இருப்பவர் யார் என்பது போன்ற கேள்விகளை பொதுமக்கள் எழுப்பியுள்ளனர்.
நாட்டில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் பதிலாக அரசாங்கம் தனது அரசியல் தேவைகளுக்காக காவல்துறை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ரங்கிரி தம்புல்ல ரஜமகா விஹாரையின் ஸ்ரீ விஷ்ணு மகா தேவஸ்தானத்தில் நேற்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச, இன்று நாட்டில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. வீடுகளுக்கு குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்படும் அளவுக்கு பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. ஆனால் இவ்வாறான குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் காவல்துறை அதிபரோ அல்லது காவல் திணைக்களமோ உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. ஆளும் கட்சியின் பொதுச் செயலாளர் போன்ற பிரமுகர்கள் அறிக்கை வெளியிட்ட மாத்திரத்திலேயே மிக தீவிரமாக செயற்பட்டு வாக்குமூலங்களை பெற முற்படுகின்றனர். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலம் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவுபடுத்த முடியும் என அரசாங்கம் நினைத்தால் அது தவறானதாகும். காலி இடங்களை நிரப்புவதும் புதிய நீதிமன்றங்களை நிறுவுவதுமே இதன் உண்மையான தீர்வாகும். இந்த சட்ட திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்தை கடுமையாக பாதிக்கும் என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம், காமன்வெல்த் சட்டத்திறனிகள் சங்கம் மற்றும் ஆசிய சட்டத்திறனிகள் சங்கம் என்பன சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படும். அதேபோன்று சிறைச்சாலைகளில் இடம்பெறும் சம்பவங்களுக்கு அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தி தப்பியோட முடியாது. சிறைச்சாலைகள் அமைச்சராக பதவியேற்ற பின்னர் எத்தனை சிறைச்சாலைகளை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை சிறைச்சாலை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் நலன்புரி சேவைகளுக்கும் எவ்வாறு செலவிட்டார் என்பதற்கு பதிலளிக்க வேண்டும். அடக்குமுறை என்பது மக்கள் விடுதலை முன்னணியின் ரத்தத்தில் ஊறிய இயல்பாகும். 83ஆம் ஆண்டு கலவர காலகட்டம் தொட்டே தொடரும் அவர்களின் இந்த அடக்குமுறை போக்கையை தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுத்து வருகின்றது. ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள், விவசாயிகள் மற்றும் வைத்தியர்கள் தங்களின் நியாயமான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் போது அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து அடக்க முயல்கின்றனர். ஆனால் இவ்வாறான அடக்குமுறைகளால் மக்களின் குரலையோ அல்லது எதிர்க்கட்சியின் குரலை ஒருபோதும் முடக்கிவிட முடியாது என்றார். வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் வருடாந்திர மகோற்சவ தேர் திருவிழா இன்றைய தினம் இடம்பெற்றது. மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் வருடாந்திர மகோற்சவம் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் 24ஆம் திருவிழாவான தேர் திருவிழா இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஆடி அமாவாசை தினமான நாளை புதன்கிழமை தீர்த்த திருவிழா இடம்பெற உள்ளது. தீர்த்த திருவிழாவிற்காக மாவட்டபுரத்திலிருந்து காலை கீரிமலை நோக்கி புறப்படும் மாவை கந்தனுக்கு கீரிமலை கண்டக தீர்த்த கடற்கரையில் தீர்த்த விழா இடம்பெறும். ஆடி அமாவாசை தினத்தில் தந்தை இழந்தவர்கள் பிதிர் கடன்களை நிறைவேற்றும் விசேட பூஜை வழிபாடுகளும் கண்டகி தீர்த்த கடற்கரையில் நடைபெற உள்ளது. கண்டகி தீர்த்த கரையில் இருந்து மாவை கந்தன் மீண்டும் மாலை 6 மணிக்கு மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் நோக்கி மாட்டு வண்டியில் புறப்படும் நிகழ்வு நடைபெறும். அரசு ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அரசு சேவைக்கு 72,000 புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் முறையான தகுதிகளின் அடிப்படையில் நியமனங்களும் பதவி உயர்வுகளும் வழங்கப்படாததால் அரசு சேவையின் தரம் வெகுவாக வீழ்ச்சியடைந்து இருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் முக்கிய நிர்வாக கட்டமைப்பாக திகழும் சிவில் சேவையை வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பாகும் என்றார். அத்துடன் அரசு சேவையில் சுமார் 72,000 புதிய ஊழியர்களை புதிதாக சேர்த்துக் கொள்வதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களின் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கான பாடசாலை சேர்க்கைகள் என்பன அரசியல் தலையீடுகளின்றி சரியான வழிமுறைகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் என பிரதியமைச்சர் உறுதியளித்தார். அரசு ஊழியர்கள் அவர்களின் திறமைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு நேர்மையுடன் பங்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் முறைகேடுகள் நடக்கும் பட்சத்தில் மட்டுமே அரசாங்கம் தலையிடும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன ரீதியான பதற்றங்களை மீண்டும் உருவாக்கும் வகையில் தனிநபர்களின் செயல்கள் அமைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் வலியுறுத்தியுள்ளார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக சுகாதார உதவியாளர் நியமனம் பெற்று கடமையேற்க பர்தா அணிந்து சென்ற முஸ்லிம் பெண் ஊழியர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் தலையை மூடி ஆடையுடன் வருகை தந்த புதிய சுகாதார உதவியாளர்களான முஸ்லிம் பெண் ஊழியர்கள் ஆடை விதிமுறையை மீறியதாக காரணம் காட்டி அவர்கள் தமது கடமைகளை பொறுப்பேற்க அனுமதி மறுக்கப்பட்டமை வேதனைக்குரியது. தமிழ் பேசும் மக்களிடையே இறுதியில் அனைத்து இலங்கையர்களிடையிலும் இனப்பிரிவுகளை தாண்டிய ஒற்றுமையை நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இத்தகைய சம்பவங்கள் மிகுந்த கவலை அளிக்கின்றன. எமது மக்கள் நீண்ட காலமாக நிராகரித்த இன பதற்றங்களை மீண்டும் உருவாக்கும் வகையில் தனிநபர்களின் செயல்கள் அமைய நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார்.